எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துட்டோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை கொஞ்சம் மிக்ஸ்டா தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 150 பாயிண்ட் அப்பு, டவ் ஒரு 11 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 21 பாயிண்ட் அப்புங்க. அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து நான் இனிஷியேட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. லிபரேஷன் டேக்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இம்போர்ட் டியூட்டிஸ் அமெரிக்காவுக்கு நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வேலையை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிட்டோம். குறிப்பா ஹார்லி டேவிட்சன் பைக்ஸ்க்கு குறைச்சிருக்கிறோம். தென் அமெரிக்கன் பர்பன் விஸ்கிஸ்க்கு நம்ம குறைச்சிருக்கிறோம். தென் பட்ஜெட்ல சொல்லியிருந்தோங்க அமெரிக்கன் சோலார் செல்ஸ் தென் லக்ஸுரி கார்ஸ்க்குலாம் நம்ம குறைப்போம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். தென் மிஷினரிஸ் ரொம்ப முக்கியமா டிஜிட்டல் டாக்ஸ் 6% வந்து நம்ம ரிமூவ் பண்ணிருக்கிறோம். இதனால கூகுள் மெட்டாவுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே நல்லது பண்ணி கொடுத்துருக்கிறோம். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு சில கன்செஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ட்ரம்ப் அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்தியா வந்து ஒரு டிசரபிள் லெவல்ல இம்போர்ட் டியூட்டியே குறைக்கிறாங்க, நம்ம ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொன்னதுனால அப்படின்ற செய்திகள் வந்திருக்குதுங்க. அடுத்து ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 4% இறங்கிருது இல்லையா, அதுக்கப்புறம் பெருசா மேல போகல. நான் இன்னைக்கு பார்த்தப்ப மேல போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி இருந்துச்சுங்க. பிளாட்டா தான் இருந்தது. ஒரு 50-60 பாயிண்ட் மேலே ஏறி இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிஞ்சிருக்குங்க. 85.67 இந்திய ரூபாயா இருக்கு ஒரு டாலர். பிரெண்ட் க்ரூட் கொஞ்சம் விலை ஏறி இருக்கு. ஒரு பேரல் வந்து 74.51 US டாலரா இருக்குங்க. அடுத்து கோல்டுல ஒரு அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 18 மந்த்ஸ்ல கோல்டு ரேட் இன்னும் ஒரு 13% மேல போகும் அப்படின்னு சொல்லி போஃபா செக்யூரிட்டிஸ் சொல்றாங்க. இப்போதைக்கு அது $3100 பக்கமா இருக்குங்க. $3120 இருக்குன்னு நினைக்கிறேன். இது $3500 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு பெர் அவுன்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. ஸோ கோல்டு வச்சிருக்கிறவங்க இன்னுமே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். எப்பொழுதுமே விற்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடவே கூடாது. தென் குறையிறப்பெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நிஃப்டி 50 எடுத்துட்டோம்னா நேற்று பயங்கரமா கீழே விழுந்திருந்ததுங்க. என்ன காரணம்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். எஃப்ஐஐஸ் செல்லிங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 5900 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை கேஷ் மார்க்கெட்ல இருந்து எடுத்திருக்காங்க. நெட் செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. டிஐஎஸ் எப்பொழுதும் போல வாங்குற வேலையை நேற்று பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் காலையில பாக்குறப்ப ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் மேல ஏறி இருந்துச்சு. மறுபடியும் 60 பாயிண்ட் கீழே இறங்கி இருந்துச்சு. ஸோ நம்ம மறுபடியும் நம்ம ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணோம்ல, நம்ம ஏத்தி ஏத்தி கொடுக்க அவங்க விற்க அதே வேலை மறுபடியும் தொடங்குது. ஸோ இன்னுமே வந்து இது செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் தான். இது வந்து டேர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பி ஃப்ரெஷ்ஷா போய் நிறைய உள்ள என்டர் ஆயிடாதீங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட் குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோ செக்டரை பார்ப்போங்க. ஆட்டோ செக்டர்ல மார்ச் 2025 சேல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். 2024 கம்பேர் பண்றப்ப எவ்வளவு பெர்சென்ட் ஏறி இருக்குன்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஹுண்டாய் மோட்டார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட ஓவரால் சேல்ஸ் அப்படின்றது 2.6% ஏறி இருக்குங்க. மார்ச் 2024 கம்பேர் பண்றப்ப 2025 ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்யூவிஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க ஹுண்டாயில. முக்கியமா கிரீட்டா எஸ்யூவிஸோட சேல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் சேல்ஸ்ல ஒரு 68.5% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஹுண்டாய் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து அசோக் லைலாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் சேல்ஸ் 6% ஏறி இருக்குங்க வென் கம்பேர் மார்ச் 2024. மீடியம் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் ஆட்டோ சேல்ஸ் வந்து 23% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு மார்ச் 2025 பொறுத்த வரைக்கும். எஸ்யூவிஸ் 18% ஏறி இருக்கு. டிராக்டர் சேல்ஸ் 34% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் மார்ச் 2024 கம்பேர் பண்றப்ப. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிளாட்ங்க. அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் ஒரு 3% குறைஞ்சிருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் வந்து ஒரு 3% ஏறி இருக்கு பிப்ரவரி 2025 பொறுத்த வரைக்கும் when compared with February 2024. அடுத்து டொயோட்டா எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் 2025ல சூப்பர் சேல்ஸ் 11% ஏறி இருக்கு. ஹோண்டா 14.7% கீழே விழுந்திருக்குங்க. கியா மோட்டார்ஸ் 19% மேலே ஏறி இருக்கு. அடுத்து ஐஷார் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் 2025ல 7.6% ஏறி இருக்கு. டிவிஎஸ் 17% அப்பு. தென் ஹீரோ மோட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு அப்டேட். ஹீரோ கரிஷ்மா XMR 210 அப்படின்ற வேரியன்ட் ஒன்று கடைசி 3 மாசத்துல, அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாசத்துல ஒரு யூனிட் கூட சேல்ஸ் ஆகல அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இது வந்து உண்மையிலே புவர் நம்பர்ஸ். ஒரு பர்டிகுலர் வேரியன்ட் ஹீரோல விற்காம போனது, இந்த குவார்டர் முழுக்க விற்காம போனது இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்து பெப்சி கம்பெனில ஒரு அப்டேட்ங்க. அவங்க ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது திருச்சியில இருந்து திண்டுக்கல் போற வழியில மணப்பாறை அப்படின்ற இடத்துல அவங்க வந்து ஒரு பிளான்ட் போட போறாங்க. அந்த பிளான்ட்ல என்ன ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ், குறிப்பா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏற்கனவே அவங்க ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு அசாம்ல 2023ல ஒரு 780 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பிளான்ட் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. 2026ல அதோட ஆபரேஷன் தொடங்கிடும். அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்ல ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெப்சி அண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபுட் பிசினஸ்க்குள்ள ஸ்ட்ராங்கா வர்றாங்க. அவங்களும் டஃபா காம்படிஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி மணப்பாறை, அதாவது திருச்சியில இருந்து திண்டுக்கல் போற வழியில மணப்பாறையில JABL அப்படின்ற எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு 2000 கோடி ரூபாய் முதலீட்டுல வரப்போகுதுங்க.
இதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஏற்கனவே செப்டம்பர் 2024 ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாடா பவர்ல ஒரு அப்டேட்டுங்க. டாடா பவர் வந்து 2030ல 2/3 ஆஃப் த கெப்பாசிட்டி வந்து நாங்கள் கிளீன் எனர்ஜி தான் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ விண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி குறையிற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால திருப்பி தெர்மல் பவர் பிளான்ஸ்குள்ள போலாமா, கோல் ஃபயர் பிளான்ஸ்குள்ள நம்ம மறுபடியும் கொஞ்சம் காலடி எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தெர்மல் பவர் பிளான்ட்ல அவங்களோட கெப்பாசிட்டியை ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்ச மாதிரி தெரியுதுங்க. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி குறையிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ ஷேர் பிரைஸ் குறையுது அப்படின்னா நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்போ PE 31, 32 இருக்கு. 30 வர்றப்ப, அதாவது 350க்கு கீழே வர்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. மணப்புரம் ஃபினான்ஸோட போர்டு 5500 crores ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது நல்ல செய்தி. பட் எப்படி அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னா பப்ளிக் இஷ்யூஸா இருக்கலாம், இல்லாட்டி பிரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை NCDஸா இருக்கலாம். NCDஸ் அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம அப்ளை பண்ணுவோம். மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 236 பெயின் கேபிட்டல் செட் பண்ணாங்களே, அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி தெரியுது. மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 236 கிராஸ் பண்ணி போறது கொஞ்சம் மெதுவாக தான் போகும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் கரெக்ட் ஆனிச்சுன்னா அதுவும் கீழே இறங்குச்சுன்னா நம்ம உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ஒரு அப்டேட். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ரீசெண்ட் டைம்ல அக்ராஸ் த நேஷன் 6 நியூ பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. இந்த 6 பிரான்ச் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அயோத்தியா உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பிரான்ச், தென் தெலுங்கானால ஒரு பிரான்ச், தென் திருப்பூர்ல 2 பிரான்ச், தென் கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச். Q3 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா 6% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. இப்போதைக்கு 578 பிரான்ச்சஸ், 12 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்கு, 17 ஸ்டேட்ஸ்ல இவங்களோட பிரசன்ஸ் இருக்குங்க, பிளஸ் 4 யூனியன் டெரிட்டரிஸ். பேங்கோட வேல்யூவேஷன் இப்போ நல்லா இருக்கு. ஸ்மால் கேப், பிரைஸ் டு புக்கும் 1 விட கம்மியா இருக்கு, PE வந்து 10 விட கம்மியா இருக்கு. அடுத்து வோடஃபோன் ஐடியா நிறுவனத்துல ஒரு அப்டேட். வோடஃபோன் ஐடியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கவர்மெண்டோட பொசிஷன்ஸ் அப்படின்றது 49% வந்துருச்சுங்க. இன்னும் 2% மேல ஏறிச்சு அப்படின்னா அது ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டா மாறிடும். மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் கவர்மெண்ட் இருந்தாலும் கம்பெனி வந்து ரன் பண்றது ஆதித்யா பிர்லா குரூப் தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ இன்னுமே கடன் வந்து நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கம்பெனி டர்ன் அரவுண்ட் ஆகணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டும் முன்னாடி வந்து நிறைய ஃபண்டை இன்ஃபியூஸ் பண்ணணும், ஃபண்ட் ரைஸ் பண்ற வேலைகள்லாம் பார்க்கணுங்க. இது வோடஃபோன் ஐடியா ஷேர் வச்சிருக்கிறவங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். NSDL ஒரு அப்டேட்ங்க. IPOக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே செப்டம்பர் 2024 அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதாவது மார்ச் 31 IPO போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன் பிரின்சிபல் அப்ரூவலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை வரைக்கும். ஸோ IPO வந்து ஜூலை மாசத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். கிட்டத்தட்ட 6 டிஃபரெண்ட் என்டிட்டிஸ் அவங்களோட ஷேர்ஸ் வந்து விற்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இதுல பெரிய என்டிட்டிஸ் யார் அப்படின்னா NSE ஒரு 30% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் IDBI பேங்க், HDFC பேங்க், இவங்க எல்லாம் வந்து சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் ஆஃப் ஸ்டேக் வந்து NSDL வச்சிருக்காங்க. அடுத்து டாக்டர் ரெட்டில ஒரு அப்டேட்ங்க. பயோதெரா அண்ட் டாக்டர் ரெட்டி 2 பேருமே ஒரு கமர்ஷியலைசேஷன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 2 பயோசிமிலருங்க. ஒன்னு வந்து ஸ்டெலாரா, இன்னொன்னு வந்து சிம்போனி. இந்த ரெண்டையுமே வந்து டாக்டர் ரெட்டி கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க. இந்த 2 ப்ராடக்ட்டுமே டாக்டர் ரெட்டி கமர்ஷியலைசேஷன் ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் மூலமா. எங்க வந்து இதை கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியால, அதாவது இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, கொலம்பியா, இங்கெல்லாம் இவங்க கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க. இது நல்ல செய்தி. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன பண்ணிருக்காங்க, ஹை ரேட்டட் கார்பரேட் லோன்ஸ், அதாவது 10,000 கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை பேங்க்குக்கு ஒரு 2 பேங்க், ICICI பேங்க், ஃபெடரல் பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபரோட பீரியட் அப்படின்றது 6 மாசம். அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு சிக்னிஃபிகன்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ப்ராசஸ் எதன் அடிப்படையில் நடந்திருக்கு அப்படின்னா இன்டர் பேங்க் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பீரியட் அப்படின்றது 6 months. இந்த 6 month பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு பணம் வாங்கினாங்களோ அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டு அந்த லோன் புக்கை திருப்பி வாங்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. எதற்காக இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த வேலையை பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப அக்கௌண்டிங் லேப்சஸ்னால ஒரு 2000 crore லாஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? இந்த லாஸ்னால டெபாசிட்ஸ் வந்து நிறைய வெளில எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பஃபர் தேவை அப்படின்றதுக்காக இந்த லோன் டிரான்ஸ்ஃபர் ஒரு டெம்பரரி மெஷர் அப்படின்னு வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் கிளப் மஹேந்திரா அப்படின்ற நிறுவனத்தை நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. PE 43ல இருக்கு. நம்ம 250ல இருந்து 275 ரேஞ்சில் வர்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அடுத்து ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லி, PE 82ல இருக்கு. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிரைஸ் டு புக் 1.5 கிட்ட வந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம், இல்லாட்டி வேணாம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோங்க. HDFC பேங்க் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு, 19 இருக்கு PE, பிரைஸ் டு புக்கும் 2க்கு மேல இருக்கு, நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இதற்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற IDFC, கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் இதெல்லாம் ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்கு, அதையே நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒரு நண்பர் என்ன கேட்கிறாரு, எப்பொழுதுமே ஏன் லார்ஜ் கேப்பே ரெக்கமெண்ட் பண்றீங்க, ஸ்மால் கேப் எல்லாம் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும், அதாவது 1000% வரைக்கும்லாம் கொடுக்கும். இப்ப லார்ஜ் கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா 100% இல்ல 80%, 76% தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல இப்பயும் நிறைய ஸ்மால் கேப் தென் மிட் கேப் கம்பெனிஸ் இருக்குங்க. எடுத்துக்காட்டா டாடா கெமிக்கல்ஸ், நாட்கோ, சவுத் இந்தியன் பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், மணப்புரம், IDFC, அமர் ராஜா, கர்நாடகா பேங்க், ஸ்டார் ஹெல்த், ராம்கோ,
பெட்ரோநெட், ஹெச்ஜிஎஸ், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், இது எல்லாமே எய்தர் ஸ்மால் கேப் இல்ல மிட் கேப். லார்ஜ் கேப்பை கம்பேர் பண்றப்ப மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் தாங்க அதிகமா இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ஸ் இருக்கிறத எடுத்து வச்சிருக்கோம். என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபினான்ஸ், அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல நிறைய ஸ்டாக் இருக்கு, ஒத்துக்கிறேன். இதெல்லாம் போக ஸ்மால் கேப் லிஸ்ட் வந்து நம்மள்ட்ட ஒன்று இருக்குங்க. கம்பெனி வந்து அவங்க டேர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ட்ரஸ்ட் வர்றப்ப நம்மளே வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பா எந்தெந்த கம்பெனியை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, பயோகான், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, காஃபி டே, தென் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ். குறிப்பா இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகுங்க. இந்த குவார்டர்லயும் ப்ராஃபிட் பெருசா பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதனால இன்னும் குறையும். நம்ம வந்து லோயஸ்ட் பாயிண்ட் வர்றப்ப நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. இன்னும் அதை பத்தி எதுவும் பேசல. இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம ஸ்மால் கேப் டிஸ்கஸ் பண்ணாததுக்கு என்ன அப்படின்னா ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்குங்க. சடார்னு கீழே இறங்கும். இப்ப நிப்டி 50 10% 12% இறங்கினப்ப இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் 50% வரைக்கும் கீழே இறங்கிருச்சு. 50% கீழே இறங்கினாலும் நான் தில்லா நிற்பேன் அப்படின்னு சொல்லி முதலீடுகள் செய்யக்கூடியவர்கள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம நிறைய ஸ்மால் கேப்பை டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஆனா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இறங்கினாவே பயந்துடுறாங்க. தொடர்ந்து அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திருப்பி திருப்பி ஐயோ நம்மளுக்கு 50% 60% லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் ஆகுதுங்க. இந்த புரிதல் எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனாலும் கூட அதை பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதை வந்து நான் தரணும் அப்படின்னு விருப்பப்படல. ஃபர்ஸ்ட் திங். தென் ஸ்மால் கேப்னா உடனே மேலே ஏறிடாதுங்க. அதுக்கும் நம்ம லார்ஜ் கேப் கொடுக்குற டைமை விட அதிகமான டைம் கொடுக்கணுங்க கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்னா ஒரு 1 பிசினஸ் சைக்கிள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1.5 2 பிசினஸ் சைக்கிள் வரைக்கும் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனில வெயிட் பண்ணணும். அப்பதான் அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ பொறுமை அப்படின்றது இல்லாம இருக்கு இப்ப நிறைய முதலீட்டாளர்கள் மத்தியில. அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். செகண்ட் திங் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாதது. இப்ப எடுத்துக்காட்டா கிளப் மகேந்திரா எடுத்துக்கலேன். நான் வந்து ஒரு 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். 400 450 அங்க போயிட்டு திருப்பி 290க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ 400களில் நம்ம சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும், ஐயோ கீழே இறங்குது, ₹100 இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 500 இருக்கிறப்ப கேட்டாங்க, நம்ம அப்பயே வேணான்னு தான் சொன்னோம். மறுபடியும் 250 இருக்கிறப்ப சொன்னாங்க, அப்பயும் வேணான்னு சொன்னோம். மறுபடியும் 40% மேலே ஏறிடுச்சு, 500 பக்கமா வந்துச்சு, அப்பயும் வேணான்னு தான் சொன்னோம். மறுபடியும் இப்போ 40% கீழே இறங்கிடுச்சு, இப்பயும் நம்ம வேணாம்னு தான் சொல்றோம். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு 550 600 ரேஞ்சில் நினைக்கிறேங்க. அவங்களே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் என்னோட மிஸ்ஸஸ்ட உங்க நிறுவனம் தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க வேணா வாங்குங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஒரு 5 வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 500களில் வாங்கினோம். இப்போ 50% கீழே இறங்கிடுச்சு. என்னோட இப்போ வம்புக்கு நிற்கிறாங்க, என் போர்ட்ஃபோலியோவில் இது ஒன்று தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தாங்க முக்கியமா ஸ்மால் கேப் பக்கெட்டை நம்ம போறதே இல்லை. இந்த ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் பாயிண்ட்ல பிடிச்சோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி 200 300 500% ப்ராஃபிட் வந்து கிடைக்குங்க. ஸோ ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.